சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் சூழலில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தனித்தனியாக திடீரென சந்தித்தனர். தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் உடல்நலக் குறைவு காரணமாக கடந்த ஜூலை 21ஆம் தேதி சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு ஒரு வார கால சிகிச்சைக்கு பின் ஜூலை 27ஆம் தேதி வீடு திரும்பினார். மருத்துவர்கள் அறிவுறுத்தலின்படி 3 நாட்கள் ஓய்வில் இருந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேற்று வழக்கம் போல் நடைபயிற்சி சென்றார். அப்போது அவரை முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சந்தித்து நலம் விசாரித்தார். இருவரும் சந்தித்துக் கொண்ட புகைப்படம் வெளியானது. இதனால் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள வீட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் நலம் விசாரித்தார். அண்மையில் மறைந்த மு.க. முத்து மறைவிற்கும் ஆறுதல் தெரிவித்தார். இந்த சந்திப்பின் போது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர் ஏ.வா. வேலு, தேமுதிக பொருளாளர் எல்.கே. சுதீஷ் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். கடந்த தேர்தல்களில் பாஜக அதிமுகவுடன் இணைந்து போட்டியிட்ட தேமுதிக வரும் சட்டப்பேரவை தேர்தல் கூட்டணி குறித்து இதுவரை எவ்வித அறிவிப்பும் வெளியிடவில்லை. மாநிலங்களவை உறுப்பினர் பதவி விவகாரத்தில் அதிமுகவுடனான உறவில் விரிசல் ஏற்பட்ட நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை பிரேமலதா விஜயகாந்த் சந்தித்தது அரசியலில் சலசலப்பை ஏற்படுத்தியது. இருப்பினும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்தது 100% நட்பு ரீதியானது என பிரேமலதா விளக்கமளித்தார். கேப்டனும் அண்ணன் ஸ்டாலின் அவர்களும் பல ஆண்டுகள் நட்புக்குரியவர்களாக இருந்திருக்காங்க. கேப்டன் அவர் அண்ணன் தான் சொல்வாரு, அவரும் கேப்டன் அண்ணன் தான் சொல்வாரு. இது 100% மரியாதை நிமித்தமாக அவர் உடல் நலனை விசாரிக்கிறதுக்காக சென்று அவர் உடல் நலனை விசாரித்தோம். அதேபோல் மாலையில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வமும் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள முதலமைச்சர் வீட்டிற்கு சென்று நலம் விசாரித்தார். அவரை வீட்டு வாசல் வரை வந்து துணை முதல்வர் உதயநிதி வரவேற்றார். முதலமைச்சருக்கு பழக்கூடை தந்து வாழ்த்தினார் OPS. காலையில் சந்தித்த நிலையில் மீண்டும் மாலையில் முதலமைச்சரை சந்தித்து 40 நிமிடங்கள் பேசிய OPS அது மரியாதை நிமித்தமான சந்திப்பே என செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அவருடைய உடல்நலம் பற்றி விசாரிப்பதற்காகத்தான், மரியாதை நிமித்தமாகத்தான் அவரை இன்றைக்கு நான் சந்தித்தேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு கலைஞர் அவருடைய மூத்த குமாரர் மு.க. முத்து அவருடைய மறைவை பற்றியும் நான் விசாரித்தேன். வேற என்ன சொல்லுங்க? அரசியல் நிமித்தமாக எந்தவித பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை. இதனிடையே நட்புடன் நலம் விசாரித்ததற்கு பிரேமலதா விஜயகாந்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் நன்றி தெரிவித்தார். அதேபோல் OPSக்கும் உள்ளன்போடு நலம் விசாரித்ததற்கு நன்றி தெரிவித்து முதலமைச்சர் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேறிய கையோடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அரசியலில் நிரந்தர நண்பரும் இல்லை, எதிரியும் இல்லை என்று கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதிமுகவுடன் பாஜக கூட்டணி அமைத்ததும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா, பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோரின் தமிழ்நாடு பயணத்தின் போது அவர்களை சந்திக்க நேரம் கேட்டு ஒதுக்கப்படாமல் புறக்கணிக்கப்பட்டதால் தொடர் அதிருப்தியில் இருந்து வந்த ஓ பன்னீர்செல்வம் சென்னை ஆழ்வார்பேட்டையில் தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்தினார். அதைத் தொடர்ந்து ஓ பன்னீர்செல்வத்துடன் இணைந்து செய்தியாளர்களை சந்தித்த OPS தரப்பு ஆலோசகர் பன்ருட்டி ராமச்சந்திரன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து விலகுவதாக அதிரடி அறிவிப்பை வெளியிட்டார். தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இருந்து தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு தனது உறவை முறித்துக் கொண்டுள்ளது என்பது ஒரு தீர்மானம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இனி தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு இடம்பெறாது. பாஜகவுடனான உறவு முறிவு குறித்தும் OPS விளக்கினார். உங்களுடைய மதிப்பு புரியாம அவமானப்படுத்தியதா பாக்குறீங்களா? அப்படியெல்லாம் இல்ல. ஏன் இந்த கூட்டணி? எனக்கென்று ஒரு சுயமரியாதை இருக்கிறது. எனக்கென்று ஒரு சுயமரியாதை இருக்கு. அரசியலில்
நான் மாண்புமிகு அம்மாவுடன் 25 காலம் நேரடி பார்வையில் பணியாற்றியிருக்கிறேன். அரசியல் ரீதியாக, கட்சி ரீதியாக அனைத்தும் எனக்கு தெரியும். நாடாளுமன்ற தேர்தல் யார் முதலமைச்சராக வர வேண்டும் என்று நடைபெற்ற தேர்தல். அந்த தேர்தலில் திரு எடப்பாடி பழனிசாமி யாருடன் இருந்தார்? தேசிய அளவில் ஒரு ஜனநாயக ஒரு கூட்டணி அமைக்கின்றார். மாண்புமிகு பாரத பிரதமர் பக்கத்தில் உட்கார்ந்து அழைக்கிறார். ஒரு வாரத்துக்கு என்னாச்சு, போயிட்டாரு. அது தேர்தல் தனித்தனி என்னங்க, இப்போ ஒன்று சேர்ந்திருக்காங்க. வாழ்த்துக்கள். திமுகவுடன் கூட்டணி அமைக்க திட்டமா என்ற கேள்விக்கு ஓபிஎஸ் அதிரடியாக பதிலளித்தார். எதிர்காலத்துல திமுகவுடன் கூட்டணி வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா, அல்லது அது ஜெயலலிதா அவங்களுடைய முடிவுப்படி தீய சக்தி எல்லாம் பாக்குறீங்களா? எதிர்காலத்துல அரசியலில் நண்பர்களும் இல்லை, எதிரிகளும் இல்லை என்ற நிலைதான் கடந்த கால வரலாறு. எதிர்காலத்தில் தேர்தல் நெருங்கின்ற போது எதுவும் நடக்கலாம். தாவேகா தலைவர் விஜயுடன் கூட்டணி குறித்து பேசவில்லை என்றும் ஓபிஎஸ் கூறினார். இதுவரை அவர்களும் பேசவில்லை, நானும் பேசவில்லை. முதலமைச்சருடனான சந்திப்பில் அரசியல் பேசவில்லை என ஓபிஎஸ் மறுத்திருந்தாலும் தேர்தல் நெருங்கும் சூழலில் நடந்த சந்திப்பும் அரசியலில் நிரந்தர நண்பரும் இல்லை, நிரந்தர பகைவரும் இல்லை என கூறியதும் பேசுபொருளாக மாறியுள்ளது. நெல்லையில் காதல் விவகாரத்தில் கவின் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரணையை தொடங்கியுள்ளனர். கவினும் தானும் உண்மையாக காதலித்ததாகவும் இந்த கொலையில் தனது பெற்றோருக்கு தொடர்பு இல்லை என்றும் கவினின் காதலி தன்னிலை விளக்கம் அளித்துள்ளார். நானும் கவினும் ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணோம். அப்பா இந்த மாதிரி லவ் பண்ணுறியான்னு என்கிட்ட கேட்டப்ப இல்லைப்பா நான் லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா கவின் என்கிட்ட டைம் கேட்டிருந்தான். தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்தைச் சேர்ந்த பட்டியலின சமூக இளைஞரான மென்பொருள் பொறியாளர் கவின் செல்வ கணேஷ் கடந்த 27ஆம் தேதி நெல்லை கேடிசி நகரில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவத்தில் கவின் காதலித்ததாக கூறப்படும் பெண்ணின் சகோதரர் சுர்ஜித் பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் சரணடைந்த நிலையில் அவர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்ட நிலையில் சுர்ஜித்தின் தந்தையும் உதவி ஆய்வாளருமான சரவணன் கைது செய்யப்பட்டார். ஆனால் குற்றவாளியான சுர்ஜித்தின் தாயாரையும் கைது செய்ய வேண்டும் என்று கவினின் பெற்றோர் வலியுறுத்தியுள்ளனர். இந்த கோரிக்கையை முன்வைத்து கவினின் உடலை வாங்க மறுத்து அவரது பெற்றோர் 4வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் கவின் கொல்லப்பட்ட விவகாரத்தில் அவருடைய தோழி தன்னிலை விளக்க வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் தானும் கவினும் உண்மையாகவே காதலித்ததாகவும் இந்த கொலையில் தனது பெற்றோருக்கு தொடர்பில்லை என்றும் தெரிவித்துள்ளார். நானும் கவினும் ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணோம். கொஞ்சம் செட்டில் ஆக டைம் தேவைப்பட்டுச்சு. உங்களுக்கு தோணுது எல்லாத்தையும் பேசாதீங்க. எங்கள் அப்பா அம்மாவுக்கு இதில் எந்த சம்மந்தமுமே கிடையாது, அவங்களுக்கு தெரியாது. இதை இதோட விட்டுருங்க. எனக்கும் கவினுக்கும் என்ன நடந்ததுன்னு எனக்கும் அவனுக்கும் மட்டும்தான் தெரியும். எங்கள் ரிலேஷன்ஷிப் பற்றியோ எங்கள் 2 பேரை பற்றியோ இனி யாருமே தப்பாக பேச வேண்டாம். இதற்கிடையே கவின் ஆணவ படுகொலை வழக்கில் சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரணையை தொடங்கியுள்ளனர். இந்த வழக்கு தொடர்பாக பாளையங்கோட்டை காவல்துறையினர் வழங்கிய ஆவணங்களை சரிபார்த்த பின்னர் கொலை நடைபெற்ற இடத்தில் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். இதேபோன்று கவினின் காதலி பணிபுரிந்த தனியார் கிளினிக் மருத்துவமனையில் சிபிசிஐடி அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் கொலையாளி சுர்ஜித், அவரின் சகோதரி மற்றும் தந்தை சரவணன் ஆகிய 3 பேரின் செல்போன்களை கைப்பற்றி ஆய்வுக்கு உட்படுத்தினர். ஆய்வின் முடிவில் உதவி ஆய்வாளர் சரவணன் கொலை வழக்கில் நேரடியாக ஈடுபட்டாரா என்ற தகவல் தெரியவரும் என்று சிபிசிஐடி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கவினின் செல்போனில் உள்ள தகவல்களை திரட்டுவதற்கும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கவின் கொலையில் சுர்ஜித்தின் தாயார் கிருஷ்ணகுமாரிக்கும் தொடர்பு உள்ளது நிரூபணமானால் அவர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் நேற்று 7 இடங்களில் வெயில் சதம் அடித்து சுட்டெரித்தது. சில பகுதிகளில் கனமழையும் கொட்டியது. எதிர்வரும் நாட்களில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது.
தமிழ்நாட்டில் பெரும்பாலான பகுதிகளில் வெப்பம் அதிகமாக உணரப்பட்ட நிலையில் சில மாவட்டங்களில் மழை பெய்தது. பெரம்பலூர் மாவட்டத்தில் நகரம் மற்றும் புறநகர் பகுதிகளில் மாலை தொடங்கி இரவு வரை கனமழை பெய்தது. புதிய பேருந்து நிலையம் பகுதியில் மழைநீர் குளம்போல் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் பயணிகள் சிரமமடைந்தனர். திருவாரூர் மாவட்டத்தில் பழைய பேருந்து நிலையம், விளமல், தெற்கு வீதி, நாலுகால் மண்டபம், சேந்தமங்கலம், கங்களாஞ்சேரி, மாங்குடி, வடகரை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. குறுவை நெல் சாகுபடிக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதால் விவசாயிகள் ஆனந்தமடைந்தனர். அரியலூரில் மாலையில் 2 மணி நேரமும் இரவில் 1 மணி நேரமும் இடைவிடாமல் கனமழை கொட்டியது. தவுத்தாய்குடம், வாரணவாசி, கீழப்படுவூர், தாமரைக்குளம், செந்துறை, பொன்பரப்பி உள்ளிட்ட பகுதிகள் குளிர்ச்சியடைந்தன. சிவகங்கை மாவட்டத்தில் மானாமதுரை, சிப்காட், கீழக்கண்டனி, உருடி உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. கடந்த 3 நாட்களாக இருந்த வெப்பம் நீங்கி பூமி குளிர்ந்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் நியூ டவுன், சிஎல் சாலை, கச்சேரி சாலை, அரசு மருத்துவமனை சாலை, பேருந்து நிலையம், கோணாமேடு, மேட்டுப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திடீரென மழை பெய்தது. நாமக்கல் மாவட்டத்தில் ராசிபுரம், கவுண்டம்பாளையம், அணைப்பாளையம், முத்துக்காளிப்பட்டி, பட்டணம், வடுகம், நாமகிரிப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான சிவபுரி, மணலூர், நடராஜபுரம், கனகரப்பட்டு, பிச்சாவரம், பொய்யாப்பிள்ளை சாவடி, சாலையான்தோப்பு ஆகிய பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. கோவை மாவட்டத்தில் மேட்டுப்பாளையத்தில் பகலில் வெப்ப காற்று வீசிய நிலையில் மாலையில் கல்லாறு, காரமடை, சிறுமுகை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இந்நிலையில் இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. நாளை தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, கடலூர், விழுப்புரம் ஆகிய 7 மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 6ஆம் தேதி வரை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் லேசான முதல் மிதமானது வரை மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து 1 நிமிட செய்திகளை பார்க்கலாம். கிராம பகுதிகளில் உள்ள சிறு குறு கடைகளுக்கு கட்டணம் செலுத்தி உரிமம் பெற தேவையில்லை என்று தமிழ்நாடு அரசு விளக்கமளித்துள்ளது. கிராமப்புறங்களில் உள்ள சிறு குறு கடைகள் கட்டணம் செலுத்தி உரிமம் பெறுவது கட்டாயம் என்று தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளதாக அண்மையில் தகவல் வெளியானது. இதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்த நிலையில் அவர் தவறான தகவலை பரப்புவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐப்பரியசாமி குறிப்பிட்டிருக்கிறார். இந்நிலையில் கிராமப்புற பஞ்சாயத்துகளில் சிறு குறு கடைகளுக்கு உரிமம் பெற தேவையில்லை என்று தமிழ்நாடு அரசு விளக்கமளித்திருக்கிறது. மேலும் கிராம பகுதிகளில் உள்ள கடைகளுக்கு உரிமம் கட்டாயம் என்ற செய்தி தவறானது என்றும் தமிழ்நாடு அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. ஜிபே, போன்பே, பேடிஎம் போன்ற பண பரிவர்த்தனை செயலிகளில் இன்று முதல் ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக 50 முறை மட்டுமே பேலன்ஸ் சரிபார்க்க முடியும் என்பன உள்ளிட்ட புதிய விதிகள் அமலுக்கு வந்தன. பயனர்களின் வசதியை கருத்தில் கொண்டு யுபிஐ சேவையை அறிமுகப்படுத்திய என்பிசிஐ எனப்படும் தேசிய பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா என்ற அரசு நிறுவனம் பல்வேறு மேம்படுத்தல்களை செய்து வருகிறது. அதன்படி யுபிஐ மூலம் பயனர்கள் தங்களது மொபைல் எண்ணுடன் இணைக்கப்பட்ட வங்கி கணக்குகளை பார்க்க அனுமதிக்கப்படும். இந்நிலையில் நிலுவையில் உள்ள பரிவர்த்தனை அல்லது தோல்வியடைந்த பரிவர்த்தனையின் நிலையை பயனர்கள் 3 முறை வினவலாம். மின்சார கட்டணங்கள், ஓடிடி சந்தாக்கள் போன்றவற்றிற்கு யுபிஐ ஆட்டோபே மூலம் காலை 10 மணிக்கு முன்பும், பகல் 1 மணி முதல் மாலை 5 மணி வரையிலும் மற்றும் இரவு 9:30 மணிக்கு பிறகே பணம் செலுத்த முடியும். ஒவ்வொரு வெற்றிகரமான யுபிஐ பரிவர்த்தனை குறுஞ்செய்தியிலும் பயனரின் வங்கி கணக்கு இருப்பை வங்கிகள் சேர்க்க வேண்டும் என்று வங்கிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் 12 மாதங்களுக்கு மேலாக செயலற்ற மொபைல் எண்ணுடன் தொடர்புடைய எந்த யுபிஐ ஐடியும் தானாகவே செயலிழந்துவிடும். இந்த மாற்றங்கள் கணினி செயல்திறனை மேம்படுத்துதல், செயலி செயல்படாமல் போவதை தடுப்பது மற்றும் சிறந்த பயனர் ஒப்புதல் வழிமுறைகளை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளதாக என்பிசிஎல் தெரிவித்துள்ளது.
வணிக பயன்பாட்டிற்கான 19 கிலோ சிலிண்டர் விலை 34 ரூபாய் 50 காசுகள் குறைந்து 1789 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை நிலவரத்திற்கு ஏற்ப உள்நாட்டில் மாதந்தோறும் முதல் நாள் அன்று சமையல் சிலிண்டர் விலையில் மாற்றம் செய்யப்படுகிறது. இந்நிலையில் சென்னையில் இன்று வணிக பயன்பாட்டிற்கான 19 கிலோ சிலிண்டர் விலை 34 ரூபாய் 50 காசுகள் குறைந்துள்ளது. அதன்படி 1823 ரூபாய் 50 காசுக்கு விற்கப்பட்டு வந்த சிலிண்டர் 1789 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வீட்டு பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை மாற்றமின்றி 868 ரூபாய் 50 காசுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த ஜூலை மாதமும் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை 57 ரூபாய் 50 காசுகள் குறைந்தது குறிப்பிடத்தக்கது. அதிமுக ஆட்சி அமைந்ததும் மத்திய அரசிடம் பேசி இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட படகுகள் விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அப்போது ராமநாதபுரம் அரண்மனைக்கு சென்று இளைய மன்னர் நாகேந்திர சேதுபதியை சந்தித்து மறைந்த குமரன் சேதுபதி உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து ராமநாதபுரம் குமரையா கோவில் பகுதியில் விவசாயிகள், மீனவர்கள், நெசவாளர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள் உள்ளிட்ட பல்வேறு சங்கத்தினரை சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார். பின்னர் மேடையில் பேசிய அவர் அதிமுக ஆட்சி அமைந்ததும் மனுக்கள் மீது நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். மத்திய அரசிடமிருந்து ஏதாவது நிதி பெற வேண்டுமா அல்லது கோரிக்கை வலியுறுத்தி குறிப்பிட வேண்டும் என்றால் தயக்கமில்லாமல் நாங்கள் மத்திய அரசிட்டே கேட்டு பெறுவோம். அதே மத்தியிலே ஆட்சி அதிகாரம் வேண்டும் என்றால் சில விட்டு கொடுத்துத்தான் ஆக வேண்டும், வேற வழி கிடையாது. தமிழ்நாட்டின் உரிமைகளை மத்திய அரசிடம் கேட்டு பெறுவோம் என்றும் அவர் கூறினார். பாட்டாளி மக்கள் கட்சிக்கான வேரும் வியர்வை தைலாபுரத்தில் மட்டும்தான் இருக்கிறது. ஒரே தலைமைதான், ஒரே தலைவர் தான். கட்சி தலைமைக்கு கட்டுப்படாதவர்களை தொண்டர்களும் மக்களும் ஏற்க மாட்டார்கள் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தைலாபுரத்தில் உள்ள தனது இல்லத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பாமக தலைவர் என்று சொல்லிக் கொண்டு யார் என்ன சொன்னாலும் அதனை யாரும் ஏற்க வேண்டாம் என்றார். தலைமைக்கும் தலைவருக்கும் கட்டுப்படாமல் யார் எந்த யாத்திரை போனாலும் துளியும் பயனில்லை. தொண்டனும் ஏற்க மாட்டான், மக்களும் ஏற்க மாட்டார்கள். தொடர்ந்து பேசிய அவர் தனது வீட்டில் ஒட்டுக்கேட்பு கருவி வைக்கப்பட்டது குறித்து காவல்துறையினர் நினைத்திருந்தால் 2 நாட்களில் கண்டுபிடித்திருக்கலாம் என்று ராமதாஸ் தெரிவித்தார். மேலும் இதுகுறித்து விரைந்து விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தை செயல்படுத்துவதற்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. உங்களுடன் ஸ்டாலின் விளம்பரத்தில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் புகைப்படத்தை பயன்படுத்தப்படுவதையும் உங்களுடன் ஸ்டாலின் என்ற பெயரை பயன்படுத்துவதையும் தடை விதிக்க வேண்டுமென அதிமுக எம்பி CV சண்முகம், அதிமுக வழக்கறிஞர் இனியன் ஆகியோர் வழக்கு தொடுத்திருந்தனர். இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீபத்சவா மற்றும் சுந்தர் மோகன் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது உங்களுடன் ஸ்டாலின் என்ற பெயரில் முகாம் நடத்தப்படுவது உச்சநீதிமன்ற தீர்ப்பு மற்றும் தேர்தல் ஆணைய விதிகளுக்கு எதிரானது என மனுதாரர்கள் தரப்பில் வாதிடப்பட்டது. அதேபோல ஆகஸ்ட் 2ஆம் தேதி தொடங்கப்படவுள்ள மருத்துவ திட்டத்திற்கும் ஸ்டாலின் பெயரை பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டனர். இதற்கு அரசு தரப்பில் ஆஜராகி விளக்கமளித்த தலைமை வழக்கறிஞர் PS ராமன், அரசு திட்ட விளம்பரங்களில் முதல்வர் மற்றும் துறை சார்ந்த அமைச்சர்களின் படங்களை பயன்படுத்தலாம் என உச்சநீதிமன்ற தீர்ப்பை சுட்டிக்காட்டினார். இதனிடையே தமிழகத்தில் அம்மா உணவகம், மத்திய அரசின் நமோ திட்டம், ஆந்திராவின் ஜெகன் திட்டம் உள்ளிட்டவற்றை திமுக சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் வில்சன் சுட்டிக்காட்டினார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் தமிழ்நாடு அரசு, தேர்தல் ஆணையம், திமுக பதிலளிக்க உத்தரவிட்டனர். அதே நேரம் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்திற்கு தடை விதிக்க நீதிபதிகள் மறுப்பு தெரிவித்துவிட்டனர். அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் வேல்ராஜ் நேற்றுடன் பணி ஓய்வு பெற இருந்த நிலையில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் 2021-24 ஆண்டுகளில் துணைவேந்தராக வேல்ராஜ் பதவி வகித்தார். அப்போது அண்ணா பல்கலைக்கழகின் கீழ் செயல்படும் தனியார் கல்லூரிகளுக்கு அங்கீகாரம் கொடுக்கும் விவகாரத்தில் முறைகேடு நடந்ததாக புகார் எழுந்துள்ளது. மேலும் துணைவேந்தராவதற்கு முன்பாக இயந்திரவியல் துறையின் கீழ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எனர்ஜி ஸ்டடீஸ் துறையில் பணியாற்றினார். அப்போது அவர் நிதி முறைகேட்டில் ஈடுபட்டதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. இந்நிலையில் வேல்ராஜ் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். பதவிக்காலம் முடிந்த பின்னரும் தொடர்ந்து பேராசிரியராக பணியாற்றி வந்த வேல்ராஜ் நேற்றுடன் பணி ஓய்வு பெறவிருந்த நிலையில் அதிரடியாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பாக பல்கலைக்கழக சிண்டிகேட் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டு சஸ்பெண்ட் உத்தரவு நகல் வேல்ராஜிடம் வழங்கப்பட்டது. வரதட்சணை கொடுமையால் திருப்பூரைச் சேர்ந்த புதுமண பெண் ரித்தன்யா தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் அவரது செல்போனின் தடயவியல் சோதனை அறிக்கையை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் திருமணமான 2.5 மாதங்களில் புதுமண பெண் ரித்தன்யா விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டார். இந்த வழக்கில் கைதான கணவர் கவின்குமார், மாமனார் ஈஸ்வரமூர்த்தி, மாமியார் சித்ராதேவி ஆகியோர்
ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இந்த மனு நீதிபதி எம் நிர்மல்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தது. மனுதாரர்கள் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் தனக்கு திருமணத்தில் விருப்பம் இல்லை என ரித்தன்யா கூறியதாகவும் 3 ஆண்டுகளுக்கு முன்னரே ரித்தன்யா தற்கொலைக்கு முயன்றிருப்பதாகவும் கூறினார். ரித்தன்யா தந்தை சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் இந்த விவகாரத்தில் விரிவான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் ஜாமீன் வழங்கினால் அவர்கள் சாட்சிகளை கலைப்பார்கள் என்றும் கூறினார். பின்னர் பிரேத பரிசோதனை அறிக்கையை ஆய்வு செய்த நீதிபதி அறிக்கை போதுமான தகவல்களுடன் முழுமையாக இல்லை என அதிருப்தி தெரிவித்தார். இதனையடுத்து தடயவியல் அறிக்கைகளை தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை ஆகஸ்ட் 14ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். திருவள்ளூர் மாவட்டத்தில் மீண்டும் சிறுமி ஒருவருக்கு பாலியல் தொல்லை சம்பவம் நடந்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. கடகமாச்சத்திரம் பகுதியில் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்கப் பணி நடைபெற்று வருகிறது. இதையொட்டி அங்கு 20க்கும் மேற்பட்ட வடமாநில இளைஞர்கள் தற்காலிக கொட்டகை அமைத்து தங்கி சாலை அமைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் வடமாநில இளைஞர் ஒருவர் அந்த வழியாக சென்ற 17 வயது சிறுமியை கடத்திச் சென்று வன்கொடுமை செய்ய முயன்றதாக தெரிகிறது. சிறுமியின் அலறல் சத்தம் கேட்ட அப்பகுதி மக்கள் திரண்டு வந்த நிலையில் வடமாநில இளைஞர் தப்பியோட முயன்றார். அப்போது கிராம மக்கள் அந்த இளைஞரை விரட்டி பிடித்து தர்மடி கொடுத்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். விசாரணையில் அவர் அசாமைச் சேர்ந்த இக்ரம் என்பது தெரிய வந்தது. சம்பவ இடத்தில் திருத்தணி டிஎஸ்பி கந்தன் தலைமையில் காவல்துறையினர் ஆய்வு மேற்கொண்டு தடயங்களை சேகரித்தனர். ஏற்கனவே ஆரப்பாக்கம் சிறுமி வன்கொடுமை வழக்கில் அசாம் இளைஞர் கைதான நிலையில் மீண்டும் ஒரு அசாம் இளைஞர் அதேபோன்ற குற்றச்செயலில் ஈடுபட முயன்று சிக்கியுள்ளார். திருச்சி மாவட்டம் முக்கொம்பில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் கைது செய்யப்பட்ட உதவி ஆய்வாளர் உட்பட 3 காவலர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். முக்கொம்பு சுற்றுலா தலத்தில் கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி தனது காதலருடன் தனியாக இருந்த 17 வயது சிறுமிக்கு ஜீயபுரம் காவல் உதவி ஆய்வாளர் சசிகுமார், நவல்பட்டு காவல் நிலையத்தைச் சேர்ந்த காவலர் பிரசாத், ரோந்து காவலர் சங்கர ராஜபாண்டியன், ஜீயபுரம் போக்குவரத்து பிரிவு காவலர் சித்தார்த்தன் ஆகியோர் பாலியல் தொந்தரவு அளித்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட சிறுமி அளித்த புகாரின் பேரில் உதவி ஆய்வாளர் சசிகுமார் உள்ளிட்ட 4 பேரையும் ஜீயபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தினர் கைது செய்தனர். பின்னர் 4வரும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு துறை ரீதியான விசாரணை நடத்தப்பட்டு வந்தது. இந்நிலையில் உதவி ஆய்வாளர் சசிகுமார், காவலர்கள் சித்தார்த்தன், பிரசாத் ஆகியோர் மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் அவர்கள் 3வரையும் பணியில் இருந்து நிரந்தரமாக நீக்கி திருச்சி சரக காவல்துறை துணைத் தலைவர் வருண்குமார் உத்தரவிட்டுள்ளார். இந்த வழக்கில் தொடர்புடைய மற்றொரு காவலரான சங்கர ராஜபாண்டியன் கஞ்சா கடத்திய வழக்கில் கைது செய்யப்பட்டு திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். எனவே அவர் மீது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த வழக்கு விசாரணை நிலுவையில் உள்ளது. அவர் மீதும் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் கடுமையான தண்டனை வழங்கப்படும் என டிஐஜி வருண்குமார் தெரிவித்துள்ளார். தனியார் பேருந்து ஓட்டுநரின் அஜாக்கிரதையால் ஓடும் பேருந்தில் தாயின் கையில் இருந்த கைக்குழந்தை பறந்து வெளியே விழுந்த அதிர்ச்சி காட்சிகள் தான் இவை. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள முத்துலிங்காபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் மதன்குமார். இவர் தனது சகோதரி மற்றும் சகோதரியின் 2 வயது மற்றும் 10 மாத கைக்குழந்தைகளை அழைத்துக் கொண்டு மதுரையிலிருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் நோக்கி செல்லும் தனியார் பேருந்தில் முன்பக்க படிக்கு அருகே உள்ள இருக்கையில் அமர்ந்து வந்து கொண்டிருந்தார். மீனாட்சிபுரம் விளக்கு அருகே அசுர வேகத்தில் பேருந்து வந்து கொண்டிருந்த போது ஓட்டுநர் திடீரென பிரேக் பிடித்துள்ளார். அப்போது சட்டென பேருந்து நின்றதால் மதன்குமார் கையில் இருந்த 2 வயது குழந்தையுடன் கீழே விழுந்த நிலையில் அவரது சகோதரியின் கையில் இருந்த 10 மாத கைக்குழந்தை பறந்து முன்பக்கப்படி வழியாக சாலையில் விழுந்தது. சாலையில் விழுந்த குழந்தையை பேருந்துக்காக காத்திருந்த நபர் ஒருவர் உடனடியாக மீட்டார். இச்சம்பவத்தில் மதன்குமார் தலையில் பலத்த காயமடைந்த நிலையில் 2 குழந்தைகளும் லேசான காயத்துடன் உயிர் தப்பின. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகே சிறுத்தை பல் வைத்திருந்ததாக விசாரணைக்காக வனத்துறை அலுவலகத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்ட பழங்குடியின நபர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆனைமலை புலிகள் காப்பகம் உடுமலை வனக்கோட்டத்தில் வாகன சோதனை நடந்தது. அப்போது சிறுத்தை பல் வைத்திருந்ததாக மேல்குருமலை மலைவாழ் மக்கள் குடியிருப்பைச் சேர்ந்த 48 வயதான மாரிமுத்து என்பவரை பிடித்து கேரள வனத்துறையினர் தமிழ்நாடு வனத்துறையிடம் ஒப்படைத்ததாக கூறப்படுகிறது. உடுமலைப்பேட்டை வனச்சரக அலுவலகத்திற்கு அழைத்து வந்து விசாரித்த போது கழிவறைக்கு சென்ற மாரிமுத்து தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். அங்கு வந்த மாரிமுத்துவின் குடும்பத்தினர் இந்த மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி வனத்துறை அலுவலகத்திற்கு வெளியே தர்ணாவில் ஈடுபட்டனர். எங்களுக்கு சந்தேகம் இருக்கு. ஏன்னா அவர் தூங்கித்தான் சாகணும்னா இங்க வர வேண்டிய அவசியம் இல்லையே, அது அங்கேயே பண்ணிக்கலாம்.
எங்களுக்கு கொஞ்சம் இந்த மரணத்திலே மர்மம் இருக்கு. மாரிமுத்து உயிரிழந்த வனத்துறை அலுவலகத்தில் உள்ள அறைக்கு காவல்துறையினர் சீல் வைத்தனர். நாட்டின் பொதுத்துறை வங்கிகளில் காலியாக உள்ள 10,277 கிளர்க் பணிக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம். SBI தவிர்த்து நாட்டில் உள்ள 11 பொதுத்துறை வங்கிகளில் நிலவக்கூடிய காலி பணியிடங்களை IBPS எனப்படக்கூடிய தேர்வாணையம் நிரப்பி வருகிறது. அந்த வகையில் நடப்பாண்டு நாடு முழுவதும் காலியாக உள்ள 10,277 கிளர்க் பணிக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதில் தமிழ்நாட்டில் மட்டும் 894 காலி பணியிடங்கள் இருப்பதாக தேர்வாணையம் அறிவித்துள்ளது. ஏதேனும் ஒரு பாடத்தில் பட்டம் முடித்தவர்கள் இந்த பணிக்கு இன்று முதல் வரக்கூடிய 21ஆம் தேதிக்குள் அதிகாரப்பூர்வ இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம். முதல்நிலை மற்றும் முதன்மை தேர்வு என்று 2 கட்டங்களாக நடைபெறக்கூடிய தேர்வில் ஆங்கில பாடத்தை தவிர மற்ற பாட வினாக்களுக்கு தமிழில் பதில் எழுத முடியும். இந்த பணிக்கான முதல்நிலை தேர்வு வரக்கூடிய அக்டோபர் மாதமும் அதில் தகுதி பெறுபவர்களுக்கு நவம்பர் மாதமும் முதன்மை தேர்வு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு நாடு முழுவதும் 6,128 காலி பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியான நிலையில் நடப்பாண்டு காலி பணியிடங்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய பொருளாதாரம் இறந்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விமர்சித்த நிலையில் உலகில் வேகமாக வளரும் பொருளாதாரமாக இந்தியா விளங்குவதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் பதிலடி கொடுத்துள்ளார். நாடாளுமன்றத்தில் பேசிய அவர் உலக பொருளாதாரத்தில் இந்தியாவை பிரகாசமான இடமாக பன்னாட்டு நிறுவனங்களும் பொருளாதார நிபுணர்களும் கருதுவதாக கூறினார். பாரத் फ्रैजाइल 5 अर्थव्यवस्थाओं में से निकलकर दुनिया की सबसे तेजी से बढ़ती प्रमुख अर्थव्यवस्था बन गया. இதனிடையே நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ட்ரம்பின் கருத்து உண்மை என்று ஆமோதித்தார். Everybody knows this, except the Prime Minister and the Finance Minister. Everybody knows that the Indian economy is a dead economy. I'm glad that President Trump has stated a fact. இந்திய பொருளாதாரத்தை பாஜக கொன்றுவிட்டதாகவும் இது உலகத்திற்கே தெரியும் என்றும் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். இங்கிலாந்துக்கு எதிரான 5வது டெஸ்ட் போட்டியின் முதல் நாள் ஆட்டத்தில் இந்திய அணி 6 விக்கெட்டுகளை இழந்து 204 ரன்களை சேர்த்தது. 4வது டெஸ்ட் டிராவில் முடிந்த நிலையில் தொடரில் இங்கிலாந்து 2-1 என்ற கணக்கில் முன்னிலை வகிக்கிறது. இந்நிலையில் 5வது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டி லண்டன் ஓவலில் நேற்று தொடங்கியது. தொடர்ந்து 5வது முறையாக டாஸ் ஜெயித்த இங்கிலாந்து அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதனையடுத்து இந்தியாவின் இன்னிங்ஸை தொடங்கிய ஜெய்ஷ்வால் 2 ரன்னிலும் KL ராகுல் 14 ரன்னிலும் ஆட்டமிழந்தனர். மழை குறுக்கிட்டதால் முன்கூட்டியே மதிய உணவு இடைவேளை விடப்பட்டது. இருப்பினும் 2 மணி நேரம் ஆட்டம் பாதிக்கப்பட்டது. ஆட்டம் மீண்டும் தொடங்கிய பின் கேப்டன் சுப்மன் கில் 21, சாய் சுதர்சன் 38, ரவீந்திர ஜடேஜா 9, துருவ் ஜூரல் 19 ரன்களில் ஆட்டமிழந்து பெவிலியன் திரும்பினர். தொடர்ந்து கருண் நாயர், வாஷிங்டன் சுந்தர் இருவரும் இணைந்து நிலைத்து விளையாடினர். சிறப்பாக விளையாடிய கருண் நாயர் அரை சதம் அடித்து அசத்தினார். இறுதியில் முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி 6 விக்கெட் இழப்பிற்கு 204 ரன்கள் எடுத்தது. இங்கிலாந்து தரப்பில் அட்கின்சன், ஜோஷ் டாங்கு தலா 2 விக்கெட் கைப்பற்றினர். இந்தியா மீது அமெரிக்கா விதித்துள்ள 25% வரியால் பாதிக்கப்பட போகும் டாப் 5 பொருட்கள் என்னென்ன என்பதை வரைகலை மூலம் விளக்குகிறார் நெறியாளர் பாலவேல் சக்கரவர்த்தி. அமெரிக்கா இந்தியா மீது விதித்திருக்கக்கூடிய 25% வரி அமலுக்கு வர உள்ள நிலையில அமெரிக்கா இந்தியாவுக்கு இடையில மிக அதிகமாக வர்த்தக ரீதியாக நடக்கக்கூடிய பொருளாதாரத்தில் டாப் 5 இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னவாக இருக்கிறது, அது கடந்த காலங்களில் வரி விதிப்பு முறை என்னவா இருக்கு அப்படிங்கிற விவரங்களை விரிவா பார்க்கலாம். இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக போக்குவரத்தை பொறுத்த வரைக்கும் டாப் 5 இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கிறோம். அதுல முதலிடத்துல ஸ்மார்ட் போன் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டங்கள் இருக்கு. அது இந்தியாவிலிருந்து எவ்வளவு தொகைக்கு ஏற்றுமதி ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 1.26 லட்சம் கோடி ரூபாய்க்கு ஏற்றுமதி ஆகி இருக்கிறது. அது அமெரிக்க இறக்குமதியில 35% அளவுக்கு இருக்கு. அதற்காக விதிக்கப்பட்ட பழைய வரி எவ்வளவுன்னு பார்த்தோம்னா அது 0.4% தான். அதுக்கு அடுத்ததாக மருந்துகள் அப்படின்னு பார்த்தோம்னா அது இந்தியாவிலிருந்து ஏற்றுமதியானது 1.11 லட்சம் கோடி ரூபாய்க்கு. அது அமெரிக்க இறக்குமதியில 54.5%. அதற்கு பழைய வரி அப்படிங்கிறது 0% இருக்கு. அதே நேரத்தில் வைரம் மற்றும் தங்கம் அப்படின்னு பார்த்தோம்னா அது 1 லட்சம் கோடிக்கும் மேல ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கிறது. அமெரிக்க இறக்குமதியில 40%. அதற்கான பழைய வரி அப்படின்னு பார்த்தோம்னா அது 2.1% தான் இருந்திருக்கு. மெஷினரிஸ் இயந்திரம் சார்ந்தவை அப்படின்னு பார்த்தோம்னா 62,150 கோடி
கோடி ரூபாய்க்கு இந்தியா ஏற்றுமதி செய்திருக்கிறது. அமெரிக்க இறக்குமதியில் அது 21.8%. அதற்கான பழைய வரி அப்படின்னு பார்த்தோம்னா அது 1.3% தான். அதே ஜவுளி பொருட்கள் அப்படின்னு பார்க்கும்போது அது 27,128 கோடி ரூபாய்க்கு ஏற்றுமதி ஆகியிருக்கிறது. அமெரிக்க இறக்குமதியில் 4.3%. அதுக்கான டாக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 6.9%. இதுதான் பழைய வரி விதிப்பு முறையாக இருக்கிறது. அதுவும் டாப் 5 மட்டும்தான் நம்ம பார்க்கிறோம். ஆனால் இப்போ ஒட்டுமொத்தமா எல்லாவற்றுக்கும் 25% வரி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு இந்தியா போகுது. சரி, அமெரிக்கா மற்ற நாடுகளுக்கான இந்த வரி விதிப்பு முறையை எப்படியாக வச்சிருக்கு, சதவீதங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவுக்கு இப்ப பிளாட் 25% அப்படிங்கிற அந்த வரி விதிப்பு முறையை அமெரிக்கா கையில் எடுத்திருக்கிறது. சீனாவுக்கு அதிகபட்சமாக 30% வரியாக இருக்கிறது. வியட்நாமுக்கு 20%, இந்தோனேஷியாவுக்கு 19%, ஜப்பானுக்கு 15% அப்படின்னு இந்த டாப் 5 கண்ட்ரிஸ் இந்த வரி விதிப்பு முறையில் இருக்கிறாங்க. சரி, ஏன் இந்தியாவுக்கு 25% வரியை ட்ரம்ப் விதித்தார் அப்படிங்கிறதுக்கான காரணங்கள் பார்க்கும்போது ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் மற்றும் ஆயுதங்களை இந்தியா வாங்குகிறது அப்படிங்கிறத காரணம் காட்டி இந்தியாவுக்கான அந்த வரியை அதிகரிப்பது அப்படிங்கிற ஒரு காரணத்தை ட்ரம்ப் சொல்கிறார். அதுக்கு அடுத்ததான் நம்ம பார்த்தோம்னா அபராதமாக மட்டுமே 10% கூடுதலாக வரி செலுத்துவது, அந்த ஃபைன் அமௌண்ட் மட்டுமே 10% கூடுதலாக இருக்கிறதுனால அது 25% வரி என்கிற இடத்தை நோக்கி நகர்கிறது. அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா அமெரிக்காவிடம் அதிக வரி பெறக்கூடிய நாடுகளின் பட்டியலில் இந்தியா இருக்கிறது அப்படிங்கிறதையும் ட்ரம்ப் ரொம்ப குறிப்பிட்டு சொல்கிறார். அதுவும் இந்த பிளாட் 25% அப்படிங்கிற அந்த வரிக்கான ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது. ஸோ இந்தியா அமெரிக்கா இடையிலான இந்த ஏற்றுமதி தொடர்பாகவும் இந்த வரி விதிப்பு முறை தொடர்பாகவும் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் ஏதாவது மாற்றங்கள் நிகழுமா அப்படிங்கிறத எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த 25% அப்படிங்கிற இந்த வரி விதிப்பு முறை அமலுக்கு வந்து அதன் மூலமாக இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான இந்த ஏற்றுமதி வர்த்தகத்தில் ஏதாவது சிக்கல் ஏற்படுமா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கணும். தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 8 செய்திகளை பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே பார்வதிபுரத்தில் சாலையை கடந்து சென்ற ராட்சத மலைப்பாம்பால் வாகன ஓட்டிகள் அதிர்ச்சியில் உறைந்தனர். பாம்பு மெல்ல ஊர்ந்து சாலையை கடந்து அருகில் இருந்த புதருக்குள் சென்றது. அதன்பின் வாகன ஓட்டிகள் பயணத்தை தொடங்கினர். கொடைக்கானல் அருகே பெரியூரில் பகல் நேரத்தில் ஊருக்குள் சுற்றித் திரியும் ஒற்றை யானையால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். கொடைக்கானல் கீழ்மலை பகுதிகளான பெரியூரில் வாழை, மிளகு, காஃபி, சௌச்சௌ உள்ளிட்டவை விவசாயம் செய்யப்படுகின்றன. இரவு நேரங்களில் இந்த பகுதிக்கு அடிக்கடி யானைகள் தண்ணீர் தேடி வருவது வழக்கமாக உள்ளது. தற்போது பகல் நேரத்திலேயே ஒற்றை யானை ஊருக்குள் உலா வருவது வாகன ஓட்டிகள், பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த யானையை வனப்பகுதிக்கு விரட்ட வனத்துறைக்கு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் அருகே காதல் விவகாரத்தில் ஏற்பட்ட தகராறை தடுக்க முயன்ற நீதிமன்ற ஊழியர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் இளைஞர் கைது செய்யப்பட்டார். பாண்டுகுடியைச் சேர்ந்த ஆதம் காதலி பேச மறுத்ததால் கடந்த 29ஆம் தேதி நண்பர்களுடன் அவரது வீட்டிற்கு சென்று தகராறில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. தகராறை தடுக்க முயன்ற அதே பகுதியைச் சேர்ந்த நீதிமன்ற ஊழியரான தட்சிணாமூர்த்தி, சந்தோஷ்குமார் ஆகிய இருவரையும் ஆதம் கத்தியால் குத்தியதாக கூறப்படுகிறது. இதில் தட்சிணாமூர்த்தி உயிரிழந்த நிலையில் சந்தோஷ்குமார் காயமடைந்தார். இது தொடர்பாக 2 பேர் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நிலையில் தலைமறைவாக இருந்த ஆதம் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் காதலியின் கணவரை கடத்திச் சென்று தாக்குதல் நடத்தியதாக திமுக பிரமுகர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 30 ஆண்டுகளாக கத்தாரில் வேலை செய்து வந்த சாமி ஐயா கடந்த வாரம் சொந்த ஊர் திரும்பியுள்ளார். அவர் செங்கரை பகுதியில் சென்றபோது காரை வழிமறித்த திமுக பிரமுகர் சதீஷ் கூலிப்படையினருடன் சேர்ந்து கடத்திச் சென்று தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. சாமி ஐயாவின் மனைவி பூர்ணிமா, மகன் உள்ளிட்டோரும் சேர்ந்து அவரை தாக்கியதாக கூறப்படுகிறது. விசாரணையில் பூர்ணிமாவுக்கும் சதீஷுக்கும் இடையே திருமணத்தை மீறிய உறவு இருந்ததாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் சதீஷை கைது செய்ததுடன் பூர்ணிமாவையும் அவரது மகனையும் தேடி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே ஓடும் ரயிலில் பெண்ணிடம் நகையை பறித்துக் கொண்டு தப்பியோடிய நபர் கீழே குதித்த போது பலத்த காயமடைந்தார். கொல்லத்திலிருந்து தாம்பரம் சென்ற விரைவு ரயிலில் சங்கரன் கோவிலைச் சேர்ந்த லட்சுமி என்பவரிடம் 5.5 சவரன் நகை 13,000 ரூபாயை பறித்த நபர் விக்கிரவாண்டி ரயில் நிலையத்தில் கீழே குதித்து தப்பியோடினார். இது தொடர்பாக காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் அளிக்கப்பட்ட நிலையில் காவலர்கள் ரயில் நிலையத்திற்கு சென்று பார்த்தபோது அந்த இளைஞர் பலத்த காயங்களுடன் கீழே கிடந்தார். இதையடுத்து அவரை கைது செய்து சிகிச்சைக்காக விழுப்புரம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர்.
மயிலாடுதுறை மாவட்டம் திருவெண்காடு கோவிலில் பட்டினத்தார் சிவபூஜை செய்யும் நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். பட்டினத்தார் அவதரித்த பல்லவனீஸ்வரர் ஆலயத்தில் ஆண்டுதோறும் அவரது சன்னதியில் குரு பூஜை நடைபெறும். அந்த வகையில் இந்த ஆண்டு குரு பூஜையின் 3ஆம் நாளில் திருவெண்காடு கோவிலில் பட்டினத்தார் சிவனுக்கு பூஜை செய்யும் நிகழ்ச்சியில் பலர் பங்கேற்றனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 2 உயிரிழந்தனர். தேக்கமலை கோவில்பட்டி பிரிவு சாலையில் 2 இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகின. இதில் கரூர் மாவட்டம் கடவூரைச் சேர்ந்த முருகேசன், முத்து ஆகியோர் உயிரிழந்தனர். மற்றொரு இருசக்கர வாகனத்தில் வந்த வடிவேல் படுகாயத்துடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். திருப்பூர் அருகே குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் பீச்சி அடித்து வெளியானதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். கருவம்பாளையம் பகுதியில் பொக்லைன் இயந்திரம் மூலம் குடிநீர் குழாய் சீரமைப்பு பணி நடைபெற்றது. அப்போது பொதுமக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்யும் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணீர் பல அடி உயரத்திற்கு பீச்சி அடித்து வீணானது. வேலூரில் தண்டவாளத்தை கடக்க முயன்ற நபர் இருசக்கர வாகனத்துடன் ரயிலில் இழுத்துச் செல்லப்பட்டு உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பெண்ணாத்தூர் பகுதியைச் சேர்ந்த பாஸ்கரன் இருசக்கர வாகனத்தில் கனியம்பாடியில் உள்ள தண்டவாளத்தை கடக்க முயன்றதாக தெரிகிறது. அப்பொழுது திருப்பதி நோக்கி சென்ற ரயில் இருசக்கர வாகனத்துடன் அவரை 1 கிலோமீட்டர் தூரம் இழுத்துச் சென்றது. இதில் பாஸ்கரன் பரிதாபமாக உயிரிழந்தார். கல்லீரல் பாதிப்பால் அவதியடையும் நடிகர் அபிநய்க்கு நடிகர் KPY பாலா நிதி உதவி அளித்துள்ளார். துள்ளுவதோ இளமை திரைப்படம் மூலம் அறிமுகமாகி பிரபலமடைந்த நடிகர் அபிநய் பின்னர் பட வாய்ப்பு மற்றும் வருமானமின்றி வறுமையில் சிக்கியுள்ளார். தனது சிகிச்சைக்கு பண உதவி கோரி அவர் வீடியோ வெளியிட்ட நிலையில் KPY பாலா 1 லட்சம் ரூபாய் வழங்கி உதவியுள்ளார். எனக்கு நீங்க பழையபடி நடிச்சு அந்த ஒரு முகத்தை நான் பார்க்கணும். அவ்வளோதான். மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பட் நீங்க வந்துருவீங்க, எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு. உங்க கூட நடிக்க வைப்பீங்களா? விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. தேசிய சேவை திட்டம் மற்றும் போதைப் பொருள் எதிர்ப்பு அமைப்பு சார்பில் நடைபெற்ற பேரணியில் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். திருவாரூர் தியாகராஜர் கோவிலில் ஆடி சுவாதியை ஒட்டி 63 நாயன்மார்கள் மற்றும் சுந்தரமூர்த்தி நாயனார் பறவை நாச்சியார் திருக்கல்யாண வீதி உலா விமர்சையாக நடைபெற்றது. இதில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்திருந்த சிவனடியார்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நாயன்மார்கள் வீதி உலாவின் போது தேவாரம், திருவாசகம் பாடல்களை பாடியபடி சிவனடியார்கள் பங்கு பெற்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே அறிவுசா நகரம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து வயல்வெளியில் இறங்கி அன்புமணி ராமதாஸ் போராட்டம் நடத்தினார். விவசாய நிலங்களை எடுக்காதே, வேண்டாம் வேண்டாம். அப்போது பேசிய அன்புமணி நல்ல விளைச்சல் கொடுக்கக்கூடிய நிலத்தை அழித்து அறிவுசா நகரம் அமைக்க வேண்டுமா என்றும் கேள்வி எழுப்பினார். தாம்பரம் அருகே மது அருந்த பணம் தராததால் பாட்டியை அடித்துக் கொன்ற பேரனை காவல்துறையினர் கைது செய்தனர். மேலத்துறை சேர்ந்த 46 வயதான பிரகாஷ் மனைவியை பிரிந்து தன்னுடைய தாய் தந்தையுடன் வாழ்ந்து வருகிறார். இவர் தன்னுடைய பாட்டியிடம் மது அருந்துவதற்காக பணம் கேட்ட தகராறு செய்துள்ளார். அப்போது பாட்டி பணம் தர மறுக்கவே கோபமடைந்த பிரகாஷ் பாட்டி நடக்க பயன்படுத்தி வந்த தடியால் அவரை கொடூரமாக தாக்கிக் கொன்றார். தலைமறைவாக இருந்த பிரகாஷை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சூடான பானங்களை குளிர்விக்கும் சிறிய ரோபோவை டோக்கியோவை தளமாக கொண்ட ரோபோட்டிக்ஸ் நிறுவனம் ஒன்று அறிமுகப்படுத்தியுள்ளது. குழந்தைகள் மற்றும் முதியவர்களுக்கு உதவும் வண்ணம் இந்த ரோபோவை யுகாய் இன்ஜினியரிங் நிறுவனம் வடிவமைத்துள்ளது. பாண்டா கரடி போன்று மிக சிறியதாக வடிவமைக்கப்பட்டுள்ள ரோபோ அதன் உள்பொருத்தப்பட்டுள்ள விசிறியை பயன்படுத்தி சூடான பானங்களை 3 நிமிடங்களில் குளிர்விக்கும். அமெரிக்காவின் லாஸ் வேகாஸில் நடைபெற்று வரும் நுகர்வோர் மின்னணு பொருட்கள் கண்காட்சியில் இந்த ரோபோ காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலம் தர்மஸ்தலா கோயிலை சுற்றி 13 இடங்களில் உடல்களை தோண்டி எடுக்கும் பணி நடைபெற்று வந்த நிலையில் 3ஆம் நாள் தேடுதல் வேட்டையில் 6வது இடத்தில் ஒரு சடலத்தின் பகுதி எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முதற்கட்ட ஆய்வில் தெரியவந்த அதிர்ச்சி தகவல்கள் என பார்க்கலாம்.
கர்நாடக மாநிலம் தட்சிண கன்னடாவில் பிரசித்தி பெற்ற தர்மஸ்தலா கோயில் அமைந்துள்ளது. இக்கோயிலில் பணியாற்றிய முன்னாள் தூய்மை பணியாளர் ஒருவர் கடந்த ஜூன் மாதம் தட்சிண கன்னடா காவல் நிலையத்திற்கு படபடப்புடன் வந்துள்ளார். கையில் சில புகைப்படங்களுடன் அவர் அளித்த வாக்குமூலத்தை கேட்டு போலீசாரே சற்று அதிர்ந்து போயினர். 1995 ஆண்டிலிருந்து 2014 ஆண்டு வரை தர்மஸ்தலா கோயிலில் தான் தூய்மை பணியாளராக பணியாற்றியதாகவும் அப்போது பல பெண்கள் மற்றும் மாணவிகளின் உடல்களை அடக்கம் செய்ய சொல்லி கோயில் நிர்வாகத்தினர் தன்னை கட்டாயப்படுத்தியதாக கூறி போலீசாரை அதிர வைத்தார். உடல்களை புதைக்காவிட்டால் தன்னையும் தனது குடும்பத்தினரையும் கொன்றுவிடுவோம் என மிரட்டியதாக அவர் கூறினார். பல பெண்களை பள்ளி சீருடையிலேயே புதைத்திருப்பதாகவும் அதிகாரிகளை அலறவிட்டுள்ளார். அப்படி புதைக்கப்பட்ட பெண்களின் உடல்களில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதற்கான அடையாளங்களும் சில நேரம் ஆசிட் தழும்புகளும் தென்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். உயிர் பயத்தால் 10 ஆண்டுகளுக்கு முன்பு தர்மஸ்தலாவை விட்டு குடும்பத்துடன் அண்டை மாநிலத்திற்கு சென்று மறைந்து வாழ்ந்து வந்ததாக கூறிய அவர் தற்போது மனசாட்சி உறுத்தலால் இந்த உண்மைகளை வெளிப்படுத்துவதாக கூறியிருக்கிறார். இந்த அதிர்ச்சி தகவல் சில நாட்களுக்குள் காட்டு தீயாக பரவ நாடு முழுவதும் பெரும் விஸ்வரூபம் எடுத்துள்ளது. இந்த சம்பவம் குறித்து விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டது. இந்த சம்பவத்தில் எத்தனை பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்டுள்ளார்கள் என்பதை கண்டறிய அப்பகுதியில் கடந்த 10 ஆண்டுகளாக காணாமல் போன பெண்களின் பட்டியலை சேகரிக்க தொடங்கினர். தொடர்ந்து தர்மஸ்தலா கிராமத்தின் நேத்ராவதி ஆற்றங்கரையில் புதைக்கப்பட்டதாக கூற புதைத்ததாக முன்னாள் ஊழியர் கூறியிருந்த நிலையில் ஒரு உடலின் சிதைந்த பாகங்கள் மீட்கப்பட்டிருப்பது பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் தர்மஸ்தலா விவகாரம் மீண்டும் கர்நாடகாவில் விஸ்வரூபம் எடுத்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் பேருந்து நிலையம் அருகே சண்டையிட்ட கோயில் காளைகளால் பொதுமக்கள் அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர். பாசங்கரை கோயிலுக்கு பக்தர்களால் காளைகள் நேர்த்திக்கடனாக விடப்படுவது வழக்கம். இவை கேட்பாரற்ற நிலையில் சாலைகளில் சுற்றித் திரிவதால் அவ்வழியாக செல்லும் மக்கள் அச்சத்துடன் பயணிக்கும் நிலை உள்ளது. பேருந்து நிலைய பகுதிகளில் மூர்க்கத்தனமாக மோதிக்கொண்ட 2 காளைகள் அந்த பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்களை இடித்து தள்ளின. நீலகிரி மாவட்டம் உதகை அடுத்துள்ள மசனக்குடி சாலையில் நடந்து சென்ற ஒற்றை காட்டு யானையால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அண்மை காலமாக மாயார், சிங்காரா பகுதிகளில் கரடி, புலி, சிறுத்தை உள்ளிட்ட வனவிலங்குகள் பிரதான சாலைகளில் உலா வருகின்றன. வனவிலங்குகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் வாகன ஓட்டிகள் கவனத்துடன் பயணிக்க வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டாவில் பிளாஸ்டிக் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணியில் 200க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்களும் அரசு ஊழியர்களும் பங்கேற்றனர். அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியிலிருந்து சாவடி காந்தி சிலை வரை ஊர்வலமாக சென்றவர்கள் பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்க்க வேண்டியதன் அவசியம் குறித்து முழக்கம் எழுப்பினர். சாலைகளில் இருந்த பிளாஸ்டிக் குப்பைகளை அப்புறப்படுத்திய மாணவர்கள் மஞ்சப்பை பயன்படுத்தவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர்.
நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டியில் அரசு மதுபான கடைகளை மாற்றி அமைக்க கோரி கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. எருமப்பட்டி ஒன்றியத்தில் செயல்படும் 2 மதுபான கடைகளால் மாணவர்கள், பெண்கள் உள்ளிட்டோர் அதிக அளவில் பாதிக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. 2 கடைகளையும் ஊருக்கு வெளியே மாற்றி அமைக்கவும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் வழிப்பறியில் ஈடுபட்ட 4 இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். வேம்பக்குடி, சோமேஸ்வரம் உள்ளிட்ட இடங்களில் இருசக்கர வாகனங்களில் செல்பவர்களை வழிமறித்து கத்தியை காட்டி மர்ம கும்பல் மிரட்டி வழிப்பறியில் ஈடுபடுவதாக புகார்கள் வந்தன. இதனால் சோதனையை தீவிரப்படுத்திய காவல்துறையினர் வழிப்பறியில் ஈடுபட்டதாக சதீஷ்குமார், பாரத், திலீபன், சரணேஷ் ஆகிய 4 பேரை கைது செய்து அவர்களிடமிருந்த 6 செல்போன்கள், 8500 ரூபாய் ரொக்கம், ஒரு இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்துள்ள அரியப்பாடி கிராமத்தில் தாழ்வாக சென்ற மின்கம்பி மீது உரசியதில் நெல் அறுவடை இயந்திரம் தீயில் கருகி சேதமடைந்தது. தீ விபத்து குறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் விரைந்து வந்து 1 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இந்த சம்பவம் குறித்து ஆரணி தாலுகா காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவாரூர் மாவட்டத்தில் குறுவை பயிர் காப்பீடு செய்வதற்கான கால அவகாசத்தை நீட்டிக்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நடப்பாண்டில் குறுவை நெற்பயிர் சாகுபடி முழுவீச்சில் நடைபெற்று வரும் வேளையில் குத்தகைதாரர்கள் பயிர் காப்பீடு செய்ய இயலாத நிலை ஏற்பட்டது. இதனை மாற்றி நில உரிமையாளர்கள், குத்தகைதாரர்கள் என அனைவரும் பயிர் காப்பீடு செய்ய தமிழக அரசு அனுமதி அளித்தது. இதனால் காப்பீடு செய்ய தாமதமான நிலையில் காலக்கெடுவை நீட்டிக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாட்டையே உலுக்கிய மாலேகான் குண்டுவெடிப்பு வழக்கில் பாஜக முன்னாள் எம்பி பிரக்யா சிங் உட்பட 7 பேரையும் விடுதலை செய்து மும்பை என்ஐஏ நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2008ஆம் ஆண்டு செப்டம்பர் 29ஆம் தேதி மகாராஷ்டிர மாநிலம் மாலேகானில் மசூதி அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தில் குண்டு வெடித்தது. இதில் 6 பேர் உயிரிழந்த நிலையில் 100க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இந்த வழக்கை விசாரித்த மகாராஷ்டிர பயங்கரவாத தடுப்பு பிரிவு பாஜக முன்னாள் எம்பி பிரக்யா சிங், முன்னாள் ராணுவ வீரர் பிரசாத் புரோஹித் உட்பட 7 பேரை கைது செய்தது. குண்டு வெடிக்கப்பட்ட இருசக்கர வாகனம் பிரக்யா சிங் பெயரில் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும், முன்னாள் ராணுவ வீரர் பிரசாத் புரோஹித் அபினவ் பாரத் அமைப்பிற்கு வெடிமருந்து மற்றும் பணம் கொடுத்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. இதனையடுத்து இந்த வழக்கு கடந்த 2011ஆம் ஆண்டு தேசிய புலனாய்வு முகமைக்கு மாற்றப்பட்டது. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 7 பேரும் ஜாமீனில் வெளியே வந்த நிலையில் மும்பை என்ஐஏ நீதிமன்றத்தில் 14 ஆண்டுகளாக விசாரணை நடைபெற்றது. 323 அரசு தரப்பு சாட்சிகள் மற்றும் 8 எதிர்த்தரப்பு சாட்சிகள் விசாரிக்கப்பட்ட நிலையில் சுமார் 40 சாட்சிகள் பிறழ் சாட்சியம் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து இவ்வழக்கை விசாரித்த நீதிபதி திடீரென்று மாற்றப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்நிலையில் குற்றம் சாட்டப்பட்ட 7 பேரையும் விடுதலை செய்து மும்பை என்ஐஏ நீதிமன்ற நீதிபதி AK லகோட்டி தீர்ப்பளித்துள்ளார். இருசக்கர வாகனத்தில்தான் குண்டு வெடித்தது என்பதையும் இதில் பிரக்யா சிங்கிற்கு தொடர்பு உள்ளது என்பதையும் நிரூபிக்க அரசு தரப்பு தவறிவிட்டதாக நீதிபதி தெரிவித்துள்ளார். மேலும் அந்த வாகனத்தின் சேசிஸ் எண்ணும் தெளிவாக இல்லை என்று நீதிபதி குறிப்பிட்டுள்ளார். அதேபோன்று பிரசாத் புரோஹித் வீட்டில் வெடிமருந்துகள் இருந்ததற்கு எந்தவித ஆதாரமும் இல்லை என்று நீதிபதி கூறியுள்ளார். அது மட்டுமின்றி குண்டு வெடித்ததில் 101 பேர் காயமடையவில்லை, 95 பேர் மட்டுமே காயமடைந்ததாக கூறிய நீதிபதி மருத்துவ சான்றிதழில் சிலர் முறைகேடுகள் செய்திருப்பதாக சுட்டிக்காட்டினார். மேலும் அபினவ் பாரத் அமைப்பு பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு பணத்தை பயன்படுத்தியதற்கான எந்தவித ஆதாரமும் இல்லை என்றும் நீதிபதி குறிப்பிட்டார். எனவே குற்றம் சாட்டப்பட்ட 7 பேரையும் விடுதலை செய்வதாக கூறிய நீதிபதி குண்டு வெடித்ததில் உயிரிழந்த 6 பேரின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார். தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ள நிலையில் அரசியல் தலைவர்களின் அதிரடி பேச்சு, அனல் பறக்கும் விமர்சனங்களை பொலிட்டிக்கல் பஞ்ச் பகுதியில் பார்க்கலாம்.
கட்சி. அது கட்சி அல்ல, கார்பரேட் கம்பெனி. அது ஒரு கம்பெனி. அந்த கம்பெனியில ஸ்டாலின் சேர்மனா இருக்கார். அதிமுகவின் தலைவராக இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி தான் தவறு செய்த தவறுகளுக்கு பிராயசித்தமாக இன்றைக்கு பாஜகவிடம் மண்டியிட்டு கிடக்கிறார். நான் கேட்கிறேன், தாய்மொழி தமிழை வெறும் பேச்சு மொழியாக ஆக்கிய தீய சக்தி திராவிடியன் காங்கிரஸ். தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இருந்து தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு தனது உறவை முறித்துக் கொண்டுள்ளது. அரசியலில் நண்பர்களும் இல்லை, எதிரிகளும் இல்லை என்ற நிலைதான் கடந்த கால வரலாறு. எதிர்காலத்தில் தேர்தல் நெருங்கின்ற போது எதுவும் நடக்கலாம். நாங்களும் மக்கள் சந்திப்பு, தொண்டர்கள் சந்திப்பு 3ஆம் தேதி, இன்னும் 2 நாள் தான். ஆனால் நீங்க பாருங்க, சுற்றுப்பயணம் ஆரம்பிச்ச பிறகு தேமுதிகவின் நிலைப்பாடு என்னன்னு. இந்த மண்ணு சோறு போடுற மண்ணியா? வருகின்ற 1000 ஆண்டுகள் நம் சந்ததியினருக்கு சோறு போட வேண்டும். இந்த மண்ணை பாதுகாப்பது நம் கடமை. இந்த மண்ணை அழிச்சிட்டு போயிட்டு நம்ம வருங்கால சந்ததியினர் என்ன சாப்பிடுவாங்க? பேப்பரை சாப்பிடுவாங்களா? புத்தகத்தை சாப்பிடுவாங்களா? பாமக தலைவர் என்ற பெயரோடு அடையாளத்தோடு யார் என்ன சொன்னாலும் அதை கேட்காதீர்கள், பதிவு செய்யாதீர்கள். சாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் நடக்கிற படுகொலைகளை தடுப்பதற்கு ஆணவ கொலைகள் தடுப்பு சட்டம் தேவை. அதனால்தான் இந்திய ஒன்றிய அரசு இந்த சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். இருக்கின்ற ஸ்டாலின் தலைமையிலான கையாலாகாத தீய அரசு தூக்கி எறியப்பட வேண்டும். அதை தவிர வேற வழியே இல்லை நமக்கு. உங்க கட்சி வேலையை அவங்க பாக்காங்க, எங்க கட்சி வேலை நாங்க இதுக்கு ஒண்ணும் இல்லை.